வரவங்களை அதிகமாக காலையில் நேரமாக ஏறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரமாக ஏறினா வெயில் வரக்குள்ள நம்ம வந்துடலாம். ஆனால் மக்களே மேலே வந்து இந்த மாதிரி நிழலான இடத்துல ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே என்ன செய்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்குது. அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க மக்கள் அங்கே. இப்போ மணி சரியா 10:45. இப்போ நம்ம மலைக்கிட்ட வந்துட்டோம். இந்த மலை தான் ஏற போகிறோம். இப்போ இந்த மலைக்கு எப்படி ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து ஸ்டெப்பு பெருசாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பு நெருக்கமாக இருக்குது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. மணி 10:55 ஆச்சு. 10 நிமிஷமாக நம்ம இந்த மலை ஏறி இருக்கிறோம். படிக்கட்டு வந்ததுலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுத்து தான் நம்மளால் ஏற முடியும். கண்டினியூஸாக ஒரே ஸ்டோக்கில் ஏறானா நிச்சயமாக முடியாது. கொஞ்சம் தூரம் ஓய்வு எடுத்துக்கணும். மூச்சு வாங்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஏறிட்டு இறங்கும்போது பிரச்சனை இல்லை, செல்லுட்டு போயிடலாம். ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது இன்ஷா அல்லாஹ். மக்களே மேலே கொஞ்சம் தூரம் வந்தோடனே கடை இருக்குது மக்களே. இங்கே தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் எலுமிச்சம்பழ சர்பத் இருக்குது. நாரங்கி கிतना जूस 1 गिलास 5 रियालमा 3 रियाल 1 गिलास 3 रियाल. 7 अप 5 रियाल. நம்ம ஊர் காசுக்கு 125 ரூபா வருது. ஜூஸ் வந்து 75 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. தண்ணி பாட்டில் கேட்ட மக்களே. இப்போ 2வது கடை வந்துருச்சு. 2வது ரெஸ்ட் எடுக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. கீழே தார்ப்பாய் இருக்குது. அப்படியே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். 2வது கடை இருக்குதுங்க. தஸ்மினி ஜூஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மாதம் மாவு இருக்கிறாரு. அவருக்கு வயசு 65 போகுது. அவர் மலை ஏறி இருக்கிறார். அவரோட அனுபவத்தை கேட்போம். மாமா எப்படி இருந்துச்சு? எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மலை ஏறதில் நல்ல அனுபவமாக இருக்குது. சர்வசாதாரணமாக எல்லோரும் வரலாம், போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசனை இல்லாமல் நல்லபடியாக நடந்து வந்தால் சௌகரியமாக வரலாம். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆமந்தலாம் எல்லோரும் ஓய்வு எடுத்து வரணும். ஓய்வு எடுத்து சும்மா ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்தால் போதும். சல்லுன்னு வந்துடலாம். எல்லாம் மனசார அல்லாஹ் வேண்டிட்டு வந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிம்மதியாக இறைவனுடைய பறக்கத்தால் எல்லாம் நல்லபடியாக வந்து போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.